ப்ரோ இப்போ நாமக்கல் தொகுதியில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்? பிகாஸ் நாமக்கல் வந்து மோஸ்ட்டாக இப்போ ஒரு டெவலப்டு ஏரியா தான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சரௌண்டிங் இல்லை, ஒரு ஸ்பேஸ் இல்லை நாமக்கல்லில். இப்போ எல்லாமே பிகாஸ் இப்போ சில பேருக்கு தெரியும் சேலம் ரோடுன்னு ஒரு இது இருக்குது. அந்த ரோட்டில் வந்து சின்ன ரோடு தான், ஆனால் நிறையா வந்து இது மாதிரி ஷாப்ஸு எல்லாமே புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. பட் அதுக்கு தகுந்த ஸ்பேஸ் இல்லைங்க. ஓகே. அதனால் கூட்டம் பாப்புலேஷன் ஓவராகும். இப்போ தீபாவளி சமயமாக இருக்கட்டும், இப்போ நடுவில் அந்த டிவிகே கட்சி மாநாடு அந்த இதுலேயே சில பேர் அந்த இதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கூட்டம், அந்த இடத்துல எவ்வளோ பேர் வந்து அடிபட்டிருந்தாங்க, எவ்வளோ பிரச்சனை போச்சு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த பிரச்சனை தான். சரி, இப்போது என்ன பண்ணால் இதுக்கான சொல்யூஷன் ஓவர் கம் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணால் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இப்போ டிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அது யாருக்கு அவங்க ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது. இப்போ இருக்க இளைஞர்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மாறுறாங்க, ஆனால் அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. என்ன வந்தால் யார் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பழங்காலத்துலேயே தான் இருக்காங்க. இப்போ டிஎம்கேனா டிஎம்கேக்கே தான் போட்டுட்ருக்காங்க. அடுத்த இது விஜயகாந்த் இப்போ உயிரோடு வந்திருந்தால் அவருக்கு போட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இறந்த நாள் அதை பேசிகிட்டு இருக்காங்க. அவர் உயிரோடு வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? இப்போ டிவிகே வருதா, அவர் என்ன பண்ண போகிறாரு அதை கேளுங்க. தேவையில்லாமல் ஃபேன்ஸ்லாம் போய் கட்சி கொடி ஆட்டிட்டு இருக்காங்க, நமக்கு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏழையாக தான் இருப்பானுங்க, பணக்காராக இருக்கும், பணக்காரனாக மட்டும்தான் இருப்பான். சோத்துக்கு சாப்பிட்றேன், சோத்துக்கு செத்துட்டே தான் இருப்பானுங்க.